பண ஈர்ப்பதற்கு என்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்ற முடியும்? இப்ப எங்க இதுல வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மகாலட்சுமியுடைய வாசம் நம்ம வீட்டுல இருக்கணும், அவங்க நிலையா இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம்? நம்மளுக்கு லக்ஷ்மி வரும். அப்போ அந்த லக்ஷ்மி வரோம்னா, அப்போ லக்ஷ்மி வரணும்னா நம்ம வீடு எப்படி இருக்கணும்? மங்களகரமாக இருக்கணும். அப்போ லக்ஷ்மி வரும், பர்க்கத்துன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான விஷயம் நம்ம வீடை சுத்தம் பண்ணுறோம், பூஜை அறை சுத்தம் பண்ணுறோம், வாசலை சுத்தம் பண்ணுறோம், கழுவுறோம் விடுறோம், பூஜை அறை அலங்காரம்லாம் பண்ணுறோம், எல்லாமே ஓகே. அதில் கொஞ்சம் மாற்றி பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் வரும். அது என்னென்னு அதெல்லாம் நீங்கள் இது வழிபாட்டுனே வந்தீங்கன்னா 100% உங்கள் வீட்டில் பணம் வசியம் மகாலட்சுமி தங்குவாங்க. மரிஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நிறைய நல்ல பதிவுகள் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க. நீங்க சொன்ன பண ஈர்ப்பு விதி, அந்த டிப்ஸ், மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் 2 பதிவு நம்ம போட்டிருந்தோம். ரெண்டுமே ஒரு 20,000 பேருக்கு மேல பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. நான் இதை செஞ்சேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கும் அந்த கேள்விதான், பண ஈர்ப்பதற்கு என்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்ற முடியும்? இப்ப எங்க இதுல வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மகாலட்சுமியுடைய வாசம் நம்ம வீட்டுல இருக்கணும், அவங்க நிலையா இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம்? நான் வந்து ஒரு வீடியோ மட்டும் 20,000 பேர் இல்லைம்மா. நான் சொல்ற விஷயத்த வந்து, நான் சொல்ற அனைத்து விஷயத்த வந்து கோடிக்கான மக்களுக்கு போய் சேரும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா. ஏன்னா ஒரு வீட்டுக்கும் நான் போய் கது தட்டி எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் இருக்கணும்னு என்னால் சொல்ல இயலாது. ஸோ ஆனால் ஒரு மெசேஜ் மூலியமாகவும், ஒரு வீடியோ மூலியமாகவும், ஒருத்தர் ஃபோன்லேயும், ஒருத்தர் மனசுலையும் இந்த குருஜி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அப்போ தான் அது கனெக்ட் ஆகும். அவங்க எல்லாத்தையும் இந்த குருஜி சொன்னால் கரெக்டாக இருக்குமா, இந்த குருஜி சொன்னால் கரெக்டாக இருக்கும், இந்த குரு சொன்னால் கரெக்டாக இருக்கணும், அவங்க மெயின் செட்டில் வரணும். அப்போ அதே மாதிரி அவங்க நம்ம கரெக்டான வழி நடத்தணும். அதுக்காக தான் ஒரு பரிகாரமும் நிறுத்தி நிதானமாக அவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுவேன். என்கிட்ட ஒரு சொன்னாங்க, பை நீங்கள் சொன்ன ரொம்ப கிளியராக புரியுது பை, அது புரிய வைக்கிறது தானே என் வேலையே. சும்மா ஏதோ வந்தோம் சொன்னோன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது மக்களுக்கு. அதை புரியுற மாதிரி அவங்க எவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுருக்க போகிறாங்க சொல்லுங்கள். யார் வருவா நம்மளை தூக்கி விடுவா தான் நம்ம இருக்காங்களே மக்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபோன்லேயே போய் சேர்க்குறேன். இது 20,000 நிற்கக்கூடாது, கோடிக்கான மக்கள் பார்க்கணும், கோடிக்கான மக்கள் நல்லா இருக்கணும். இந்த உலக மக்கள், இந்த நாட்டு மக்கள் தான் நல்லா இருக்கணும்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் எந்தெந்த மூலையிலலாம் மனிதர்கள் வசிக்கிறாங்களோ, இந்த வீடியோ தமிழ் மக்கள் யாராவது பார்க்குறாங்களோ, இல்லை யாரோ ஒன்று அவங்க பார்க்குற அனைத்தும் நல்லா இருக்கணும். நல்ல மனசோடு தான் ஒரு வீடியோ சொல்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டது லக்ஷ்மினா பர்க்கத்து. ஒரு வீட்டுக்கு லக்ஷ்மி வரதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் சொல்லியிருப்பேன். இப்போ ரொம்ப ஷார்ட்டாக டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு வீட்டுக்கு நம்ம சம்பாதிக்கிற வருமானம் வீட்டில் தங்கணும், லக்ஷ்மி தங்கணும், நகை கையில் தங்கணும், பணம் வீட்டில் இருக்கணும், விரையும் ஆகக்கூடாது, வீண் விரையும் ஆகக்கூடாது, வீண் செலவு ஆகக்கூடாது, நஷ்டம் ஆகக்கூடாது, ஹாஸ்பிட்டல் செலவு, மெடிக்கல் செலவு ஆகக்கூடாது. நான் சம்பாதிக்கிறது செலவு போக அப்படியே நிற்கணும், தக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்கள் வீடு அதுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ அந்த பாசிட்டிவ் தான் உங்கள் வீட்டில் லக்ஷ்மின்னு வரணும். லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வந்துட்டால் வீண் வரையும் ஆகாது. தரித்திரமும் மூதேவியும் கண்டிஷ்டியும் வந்தால் தான் நஷ்டன்றதே ஆகும். ஸோ நம்மளுக்கு லக்ஷ்மி வரணும். அப்போ அந்த லக்ஷ்மி வரணும்னா, அப்போ லக்ஷ்மி வரணும்னா நம்ம வீடு எப்படி இருக்கணும்? மங்களகரமாக இருக்கணும். அப்போ லக்ஷ்மி வரும், பர்க்கத்துன்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான விஷயம் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம வீடை சுத்தம் பண்ணுறோம், பூஜை அறை சுத்தம் பண்ணுறோம், வாசலை சுத்தம் பண்ணுறோம், கழுவுறோம் விடுறோம், பூஜை அறை அலங்காரம்லாம் பண்ணுறோம், எல்லாமே ஓகே. அதில் கொஞ்சம் மாற்றி பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட் வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கோலம் முறையில் நான் சொல்ல போகிறேன். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கோல மாவில் கோலம் போடுவாங்க, அரிசி மாவில் கோலம் போட சொல்லியிருக்கேன் இல்லையா? நிறைய இதில் சொல்லியிருக்கேன், அரிசி மாவு போடுங்க, அது எறும்பாக இருக்கும், அதுக்கு ஜீவராசிகள் சொல்லியிருக்கேன், லக்ஷ்மி வரது சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நார்மலாக வந்து இது கோலம் பார்த்தீங்கன்னா எப்படி போடணும்னா, நீங்கள் வீட்டுக்கு வாசலில் இது போட போகிற கோலம் கிடையாது. அதுதான் அந்த மைனஸ். வீட்டு வாசலில் போட கோலம் கிடையாது. வீட்டுக்கு பூஜை அறையில் போட போகிற கூட கோலம். இல்லை பை எனக்கு பூஜை அறை கிடையாது, நான் வீட்லேயே ஒரு செவர்லேயே பார்த்தீங்கன்னா கபோர்டு மாதிரி வச்சுருக்கேன்னா அதுக்கு கீழே நீங்கள் அதை போடலாம். இல்லை பை நான் ரூம் மாதிரி வச்சுருக்கேனாலும் போடலாம். இல்லை கிச்சனில் கபோர்டு வச்சுருக்கேன், கபோர்டில் சாமி வச்சுருக்கேன், நீங்கள் அதை கீழே போடலாம். ஆக முதல்ல சாமிக்கு கால் பாதத்தில் போட வேண்டிய கோலம். இவ்வளோ தான் அந்த கான்செப்ட். நார்மலாக நீங்கள் அரிசி மாவில் கோலத்தை போடுங்க, பெருசாக போடணும். சில
ஒரு ஸ்டார் போடுறீங்களோ, ஒரு பூ போடுறீங்களோ, தாமரை இலையோ ஏதோ ஒன்று போட போகிறீங்க. அதை போட்டுட்டு அதை கூட நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் ஒரே ஒரு பொருள் தான், மருதாணி இலை. மருதாணி இலை வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கி போடுறது கிடையாது. நீங்களாம் உங்கள் கையில் அரைச்சி நார்மலாக எடுத்துடணும். எடுத்து அதை பறித்து அதை வெயிலில் காய வைக்கணும். அரைச்சிடக்கூடாது. அரைச்சி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. முதல்ல அதை பறிக்கணும். பறித்து வெயிலில் காய வைக்கணும். நல்லா முருகெல்லாம் காய வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இது மாதிரி ஆகிடும், பவுடர் மாதிரி ஆகிடும். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கடையில் கொடுத்தா அரைக்கலாம், இல்லை வீட்டில் மிக்சியில் போட்டால் நீங்கள் அரைச்சிக்கலாம். பவுட்ரு மாதிரி ஆக்கிடணும். நல்லா பவுட்ரு மாதிரி மீடியமாக பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டு அது நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கிட்டு அதை எடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் கோலம் போடும்போது எப்படியோ கேப்பாக விடும். அந்த கேப் ஃபுல்லாகவே டிசைன் மாதிரி இந்த கலரை வந்து ஃபில் பண்ணிடணும். ஆமாம் ஆமாம், சூப்பர். இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் இதை போடணும். கம்பல்சரி நீங்கள் இதை போடணும். அது நீங்கள் ஸ்டார் போடுறீங்களோ, தாமரை இலை போடுறீங்களோ, எந்த செம்பருத்தி இலை ஏதோ ஒரு இலை, கோலம் அப்படின்றது அரிசி மாவுல போடணும். அந்த கேப்ல வந்து இந்த மருதாணியை பறிச்சு அதை நீங்க பவுடர் ஆக்கி தூளாக்கி அந்த பவுடர் தூள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பரவலா போடணும். இந்த மாதிரி நீங்க தினைக்கும் போட்டாலும் சரி, வாரத்துக்கு 2 நாள் போட்டாலும் சரி, இல்லை வெள்ளிக்கிழமை தான் நான் சாமி கும்பிடணும் வெள்ளிக்கிழமை போட்டாலும் சரி, முடிஞ்சளவுக்கு எப்பப்பெல்லாம் நீங்க உங்களால் போட முடியுதோ அப்பெல்லாம் நீங்க இந்த வழிபாட்டுனே வந்தீங்கன்னா 100% உங்க வீட்டுல பணவசியம் மகாலட்சுமி தங்குவாங்க. இந்த வீடியோ வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. என்ன கேட்பாங்க, நான் பாய் நான் கோலம் என்ன பண்ண போகிறேன்னு, இது வந்து இந்து சம்மந்தப்பட்ட மக்களுக்கு தான் சொல்கிறது. நார்மலாக ஒரு தெய்வம் வாசல் வெளியே வர்றதுக்கு வாசலில் கோலம் போடுறது யூஸ்வல். ஆனால் வீட்டுக்குள்ளே கோலம் போடுறது ஸ்டிக்கர் வருது யூஸ்வல் தான். ஆனால் அரிசி மாவில் போட்டு அதில் மருதாணின்றது ஏன் அப்படின்னு போடுறோன்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ணுற அனைத்து இறைவன் படைச்ச இந்த இவ்வளோ விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது. ஒன்னொன்னுலேயும் ஒரு தன்மை இருக்குது, ஒரு சக்தி இருக்குது, ஒரு வைப்ரேஷன் இருக்குது. இப்போ வேப்பல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குது, துளசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்குது, புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் ஒரு வைப்ரேஷன் இருக்குது. அது மாதிரி ஒன்று ஒரு இருக்குது. துளசியில் இருக்க நிறைய இலைகள் சொல்லலாம். அந்த மாதிரி சேர்ந்ததில் தான் வந்து இந்த மருதாணி. ஏன்னா எவ்வளோ இலைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை கசக்கும் போது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தான் சாறு வரும். ஆனால் மருதாணி சிகப்பா வரும். ஸோ அதோட தன்மை அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இந்த லக்ஷ்மின்ற விஷயத்துக்கு வந்து, ஏன்னா லக்ஷ்மி படம்னாலே கையில் பார்த்தீங்கன்னா மருதாணியோட தான் இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலன்னா கோலத்துக்கு மருதாணிக்கு சம்மந்தம் இல்லைன்னு. நீங்கள் எந்த அம்மன் படம், இந்த லக்ஷ்மி படம் தானே பாருங்கள், கையில் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணியோட தான் லக்ஷ்மி அம்மாவோட காட்சி கொடுப்பாங்க. அந்த காட்சி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா மருதாணி இருக்கும். அப்போ அந்த கையில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தான் நீங்கள் கால் பாதத்தில் போட சொல்கிறேன். இவ்வளோ தான் கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், 100% உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குடி வருவாள். சூப்பர் சூப்பர், ரொம்ப சிறப்பு பாய். எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி மக்களுக்கு தெரியாத நிறைய நல்ல தகவல் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மக்களுக்கும் புரிதல் அப்படின்றது ஏற்படுது. நல்ல ஒரு ஆசானா, ஒரு குருவா இருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை தகவலும் ரொம்ப அருமையான தகவலாக இருக்குது. நன்றி குருஜி. நன்றி.